நேர்களே, தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், பாரதிய ஜனதாவின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர், விதை போட்ட தலைவர். அவர் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. RSSல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன். அவர் பாரதிய ஜனதாவுக்குள் ஏராளமான மன முரண்களோடு தொடர்கிறார். அவருடைய 70 வயதை தாண்டிய பின்பு, இத்தனை பணிகளை செய்த பின்பும் மீண்டும் இதில் தொடர வேண்டுமா? தனது மற்றொரு காலத்தை வேறு ஒரு பணியில் நாம் அர்ப்பணிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தற்போதைய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேற்று நாம் அது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கு எனது பார்வையில் பாரதிய ஜனதாவினுடைய நம்பகத்தன்மை கொண்ட ஒரு தேசிய ஊடகம் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் உறுதித்தன்மை குறித்து நாம் உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் இந்த செய்தியின் பின்னணி என்ன என்பதை நாம் இப்பொழுது பேசியாக வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மூத்த தலைவர் இப்ப அவருடைய சில கோரிக்கைகளை ஏற்பதாக பாஜக நிறைவேற்ற மறுப்பதாகவும், அதன் மூலமாக அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதில் அவர் உறுதியாக உள்ளார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்ததாக அந்த பத்திரிகை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஏன்னா, ஒரு செய்தியை பேசும்போது ஆதாரம் இல்லாமல் நாம் பேச முடியாது. ஆகவே எந்த பத்திரிகை அதை பெரிதாக வெளியிட்டிருக்கிறதோ அந்த செய்தி நம்மிடத்துல இப்போது இருக்கிறது. அது பிரபலமான ஒரு தேசிய ஊடகம்தான். மற்ற மாநிலங்களிலும் வெளியேறுகிறது. அதிமுகவினுடைய முன்னாள் மூத்த அமைச்சரும் டாக்டர் MGR அவர்களோடு அரங்கநாயகத்தோடு அரசியல் செய்த கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோட்டில் வலிமை வாய்ந்த செங்கோட்டையன், ஒரு மூத்த தலைவர் எதிர்பார்க்காமல் திடீரென தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில் பிஜேபியினுடைய மூத்த தலைவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பது ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியில தொடர்ந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரனுக்கு ஆதரவாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கு களத்தை அமைத்து முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தி சுட்டி காட்டுது. மேல என்ன செய்தி நமக்கு கிடைச்சிருக்குன்னா, நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துல தொடங்கிய நிலையில் இப்போது அது கொஞ்சம் வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா மூமெண்ட் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கட்சி மிகப்பெரிய மாபெரும் 3வது கூட்டணியை அமைக்கிற வகையில அது இப்போ பலமடைந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் திரு TTV தினகரன், O பன்னீர்செல்வம் இருவரும் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவது அநேகமாக உறுதி என்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பொங்கலுக்கு முன்பாக தாவேகா கூட்டணியில் TTV ஐயா அவர்களும் திரு OPS ஐயா அவர்களும் இணைவதாகவும் கூட திரு செங்கோட்டையன் தகவல் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லங்க, அதிமுக MLAக்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் ஏற்கனவே செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அது அவருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். அவர் மூலமாக சில முக்கிய தலைகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அவர் சொன்னதுல ஏதோ போற போக்குல பேசினார்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. அவருக்கு ஏற்கனவே கட்சியில நல்ல ஒரு செல்வாக்கு உண்டு. அதுல எடப்பாடி மீது வெறுப்புட்ட பலரை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் இவருடைய பணி தொடரும். ஏன்னா அவரை பழிவாங்கி ஆவார். அந்த அளவுக்கு அவர் கேவலப்படுத்தப்பட்டார்.
எதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அது தப்பில்ல. அது அவருடைய போக்கு. இதுக்கிடையில திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியை தவக கூட்டணியில இணைப்பதற்கு அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இப்ப நாம பேசின இந்த தலைப்பு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பிஜேபி மீது ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாராம். மாநில தலைமை, மத்திய தலைமை. ஏன் அவர் அதிருப்தியில இருக்கார் அப்படின்னா, அவரை பத்தி நாம கொஞ்சம் பார்த்தா தெரியும். நான் ஏற்கனவே என்னுடைய தலைப்புல ஆர்எஸ்எஸ்னுடைய முகம், நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர், திருமணம் செய்யாதவர், நாடார் சமூகத்து பிரமுகர், இந்து நாடார் அமைப்பின் வலுவான ஒரு தலைவர். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அவரை பத்தி பார்ப்போம். திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தக்கரை கிராமத்தில் தான் அவர் பிறந்தார். அவர் சட்டப்படிப்பை முடித்தார். பொன் ராதாகிருஷ்ணன் 1999 ஆண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் போட்டியிட்டார். 2004 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் நாகர்கோயில் தொகுதியில் அதிமுக கூட்டணியுடன் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியும் அவர் சந்தித்தார். 2009 ஆண்டு தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு மறுபடியும் தோல்வியை சந்தித்தார். 2014 ஆண்டு நடந்த தேர்தலில் பிஜேபி சார்பில் அங்கே கன்னியாகுமரியில அதே இடத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். 2019 ஆண்டு மக்களவை தேர்தலிலும் 2021 ஆண்டு நடைபெற்ற மக்களவை இடைத்தேர்தலிலும் ஐயா போட்டியிட்டு தொடர் தோல்விகளை சந்தித்தார். நம்முடைய வசந்தகுமார் அவர்கள் இறந்த பிறகு. இருந்த போதும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிஜேபியினுடைய மூத்த தலைவராக அவர் தான் இருக்கிறார். ஒரு செயல்பாட்டு தலைவர், ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டி, கிரவுண்ட்ல மிக ஒரு பண்பாளர், நல்ல மனிதர், கட்சி கொள்கையை தாண்டி ஒரு நல்ல மனிதர். திரு பொன் ராதாகிருஷ்ணன் நிதித்துறை இணை அமைச்சராகவும் கூட அவர் பதவி வகித்தார். பிஜேபி அவரை கண்ணியப்படுத்தியது அந்த காலகட்டத்தில். அதற்கு பின்பு திரு பொன் ராதாகிருஷ்ணன் இப்போ வரும் சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதி அல்லது நாகர்கோயில் தொகுதியில போட்டியிட விரும்பி வருகிறார். தற்போது தமிழ்நாடு பாஜக சார்பில் ஒரு வேட்பாளர் பட்டியல் டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்ப அவ கேட்ட பிறகு பொன் ராதாகிருஷ்ணனுடைய பெயர் அந்த வேட்பாளர் பட்டியல்ல இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாம சமீப காலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட டெல்லி பாஜக மேலிடத்தினர் தமிழ்நாட்டில் திரு நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை திரு பொன்னார் அவர்களுக்கு கொடுக்கல, ஐயா அவர்களை எந்த விதத்திலும் கண்டுகொள்வதில்லை என்று அவர் ரொம்பவே மன நிறைவற்று, மன முறிவில், பதட்டத்தில், விரக்தியில் இருப்பதாகவும் தற்போது செய்திகள் கிடைத்திருக்கிறது. இது தவிர கன்னியாகுமரி தொகுதியில் தற்போது டெல்லி பாஜக மேலிடம் விஜயதரணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருதான். இந்த நிலையில சமீபத்தில் ஏடிஎம்கே ஓடு பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர் சென்னை வந்த போது திரு பொன் ராதாகிருஷ்ணனை அழைக்கல. அது அவருக்கு ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் அழைத்த போதும் அமித்ஷா அவர்கள் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையிலும், தற்போது பியூஷ் கோயல் முக்கியத்துவம் கொடுக்காத நிலையிலும், அமித்ஷா அவர்கள் டெல்லியில் உள்ள தமிழக தலைவர்களில் இவருடைய லிஸ்டை புறக்கணித்திருப்பதும், வேட்பாளர் பட்டியலிலும் இவர் இல்லாததும் அவருக்கு ஒரு மனமுறிவு வரும். ஏனென்றா அவர் ஒரு அடிப்படைத்துவமான சங்க அமைப்பின் கொள்கை ஏற்றுக்கொண்டவர். இவர் மட்டுமல்ல, இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன், ஐயா பொன் ராதாகிருஷ்ணன், மறைந்து போகிற திரு ஐயா இலகணேசன், அது மாதிரி ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி பாஜகவின் முக்கிய தலைவர்கள்
இவர்களெல்லாம் ஒதுக்கிட்டு இன்றைக்கு அண்ணாமலை போன்றவர்களை கொண்டு வந்து கோலாச்சிருது அவ்வளவு சரியில்லை. இது நமக்கே இப்படி பேசினாலும் பொன் ராதாகிருஷ்ணனை அவருக்கு உண்மையிலேயே எவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கும், அவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பார். அவங்க எல்லாம் செய்யலைன்னா இன்னைக்கு இந்த கட்சி இங்க கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில தான் பாரதிய ஜனதா மேலிடம் தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணனை புறக்கணித்து வரும் நிலையில் அவர் ரொம்ப மிகுந்த மன அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் எந்த நேரமும் கட்சியை விட்டு வெளியேறுகிறார் என்னும் சொல்லப்படுகிறது. இப்ப அவர் எடுத்துள்ள முடிவு குறித்து டெல்லி மேலிடத்துக்கு தகவல் போயிட்டான், அவர் போறாரு. எனவே பிஜேபி மேலிடம் அவரை கூப்பிட்டு சமாதானம் செய்ய போறாங்க. அப்படி சமாதானம் செய்தாலும் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து பாஜகவில் பணியாற்றுவார். அவருக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுக்கப்படும். அதேவேளை கன்னியாகுமரி அல்லது நாகர்கோவில் தொகுதி வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும். அதுல அவர் உறுதியா இருக்கார், தீர்க்கமா இருக்கிறார். எனக்கு ஒரு சட்டமன்றம் கண்டிப்பா வேணும், ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்றத்துல போயிட்டு வந்துட்டேன், அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு தொகுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் உறுதியா இருக்கார். இதனை பாஜக ஒருவேளை நிறைவேற்ற மறுத்தார் திரு பொன்னர் அவர்கள் தாவேகாவில் இணைவது உறுதி என்று அவர் சார்பில் செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி நம்பகத்தன்மை உரிய செய்தி தான். இதுல ரெண்டு விஷயங்களை நாம பார்க்கணும். அவர் சார்பில் அவரோடு இருந்தவர்கள், இன்றைக்கு அவருக்கு பின்னால் வந்தவர்கள், தமிழிசை 2 மாநில கவர்னராகி கோலாச்சு கொண்டிருக்கிறார். அவரும் குறிப்பிட்ட நாடார் சமூகத்தை சார்ந்தவர். சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாகவே மேல போயிட்டார், ரொம்ப ரொம்ப மேல போயிட்டார். அதே போன்று இலகணேசன் அவர்களும் மணிப்பூர் மாநிலத்திற்கு கவர்னர் ஆகினார். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேரை கண்ணியப்படுத்துறாங்க. ரொம்ப சின்ன வயசு, எதுவுமே பெருசா தெரியாது, எல் முருகனை மத்திய மந்திரியாக அழகுபடுத்திட்டாங்க. ஆனா இவ்வளவு தியாகம் செய்து கட்சியை கொண்டு வந்து 40 வருஷ போராட்டம், சாதாரண போராட்டம் இல்லை. அப்படி தானுலிங்க நாடாரோடு இந்த கட்சியை கொண்டு வந்தவர் பொன்னார் அவர்கள். அவருடைய மனக்குமுறலுக்கு நிறைய இடம் இருக்கிறது என்ற தகவல் நம்மிடம் பேசிய பலர் தெரிவித்தார்கள். மூத்த தலைவர்கள், இளைய தலைவர்கள் யாரும் இல்லை. இந்த செய்தியில இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் 50-50% இதில் உண்மை இருக்கிறது. ஒருவேளை பொன்னார் அவர்கள் தமிழ் குடியாக இருப்பதால் நாம் இன்னும் கொஞ்ச நாள் எஞ்சிய காலங்களில் தமிழ் குடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தமிழ்நாட்டை முக்கியத்துவமான தாவேகாவில் பயணிக்கலாம், அண்ணன் வந்துருங்க அப்படின்னு செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் சொல்லி அவரை இங்கே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருந்தான் அந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ண முடியும். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.